ஹே காய்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் பேங்க்டன்ஸ் அண்ட் லிங்க்டன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஏஜ் கேப். இந்த ஏஜ் கேப் பற்றி ஒன்று சொல்லணுன்னா, 1 மந்த்துக்கு முன்னாடியிலேருந்து ஒரு சிஸ்டர் என்கிட்ட ஏஜ் கேப் போடுங்க ஜிமினாச்சின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான ஒரு ஒன் ஷாட் தான் இது. ஸோ ஹோப் உங்கள் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். லாஸ்ட் ஒரு 2-3 வீக்ஸாக நான் வரதில்லை பிகாஸ் ஆஃப் மை எக்ஸாம்ஸ். இனிமேல் நான் ஃப்ரீ தான். ஸோ ரெகுலராக வருமானு தெரில, பட் கண்டிப்பாக உங்களுக்காக ஒன் ஷாட் கண்டிப்பாக வரும். வாங்க ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ இது ஏஜ் கேப்பில் ஸோ கொஞ்சம் நம்ம முன்னாடியே நம்ம இந்த இன்ட்ரடக்ஷன் யார் யாருக்கு என்னென்ன வயசுங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஜின் தான் இதுலேயே அண்ணா. ஸோ ஜின்னுக்கு 32, யூங்கிக்கு 30, ஹோபிக்கு 29, ஆரம்க்கு 28, லாஸ்ட்டாக நீங்கள் 18. இவங்க 4 பேருமே உங்கள் எல்டர் பிரதர்ஸ், ஓகேங்களா? ஸோ ஜின்னுக்கு ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் தான் ஜிமின். ஜிமினுக்கும் ஜின்னுக்கும் சேம் ஏஜ் தான், 2 பேருக்குமே 32. ஜிமினுக்கும் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், அவன் ஜங்குக்கோட ஏஜும் 32 தான். ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் ஒரு ஃப்ரெண்டு இருக்கான், பேலன்ஸ் யார்? டேயுங் தான். டேயுங்கும் நீங்களும் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டேயுங்க்கும் 18 தான் ஆகுது, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஜின்க்கு 32, யூங்கிக்கு 30, ஹோபிக்கு 29, ஆரம்க்கு 28, ஜிமின் அண்ட் ஜங்குக்கும் 32 தான். அண்ட் டேயுங் உங்கள் ஃப்ரெண்டு, டேயுங்க்கு 18. ஸோ இனிமேல் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸோ ஸ்டார்டிங்லேயே ஒரு ஸ்கூலுக்குள்ளே 2 பொண்ணுங்க, ஒய்யன் என்னடி நம்ம ஸ்கூல் முடிக்க போகிறோண்டி, எத்தனை வருஷமாக சொல்லிகிட்ருக்க நான் ப்ரப்போஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு, இப்போயாச்சும் போய் பண்ணடி. ஜெனி ஏண்டி நீயே கேட்குற, எனக்கே பயமாக இருக்குடி, எங்கள் அண்ணன்கிட்ட போய் ஏதாச்சும் சொல்லிடுவானோன்னு சொல்லிட்டு. அது எதுக்குடி பயப்படுற, நீ போய் கேளு. எங்கள் அண்ணன்கிட்ட சொல்ல மாட்டேங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொல்லு. அப்படியே நீ ப்ரப்போஸ் பண்ணுறதுன்னா ப்ரப்போஸ் பண்ணிடு. இல்லை ஜெனி, எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருக்குது. அதுவும் இல்லாமல் அவங்களே என்ன தங்கச்சியாக தான் பார்த்துட்ருப்பாங்க. தங்கச்சியாக பார்க்குறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் லவ் பண்ணுற. என்னடி நீயே எப்படி பேசுகிற? பின்ன என்னடி, போய் சொல்லி பாரு. ஓகேனா ஓகே, இல்லைன்னா வேணாம். இல்லைன்னா எப்படி வேணான்னு விட்டுறது? அப்போ நீ தான் பேசணும். எனக்கு பயமாக இருக்குடி. இங்கே பாரு, ஏற்கனவே உனக்கு கல்யாணம் பண்ணாமல் உங்கள் அண்ணனுங்களுக்கு கல்யாணம் பண்ண முடியாதுன்னு எவனும் கல்யாணம் பண்ணாமல் உட்காந்துட்ருக்கான். ஸோ இப்போ நீயே பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னேன்னு வச்சுக்கோயேன், உங்கள் வீட்டில் எல்லோரும் ஓகே தாண்டி சொல்லுவாங்க. ஓகே சொல்லுவாங்கடி, பட் என்னை விட ஒரு 4-5 வயசு பெரிய பையனை ஓகே சொல்லுவாங்க. இவன் எனக்கு 10-15 வயசில் எக்ஸ்ட்ராவாக இருக்கான். ஜின்னோட வயசுடி அவனுக்கு. என்ன பண்ண சொல்கிற? வயசு பார்த்தா உனக்கு லவ் வந்துச்சு, கேரக்டரை பார்த்து தானே லவ் வந்துச்சு. அப்புறம் என்ன, போய் ப்ரப்போஸ் பண்ணிப்பாரு. ஓகேனா ஓகே, இல்லைன்னா வேணாம். நீ ஒருத்தி சும்மா ஓகேனா ஓகே, இல்லைன்னா வேணான்னு இருக்க. பயமாக இருக்குடி. பயப்படாமல் போவோயேன், எல்லாம் நல்லதுக்கே தான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 பேரும் நீங்கள் கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இது வந்து ஸ்கூலில் வந்து லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் இதெல்லாம் பேசிகிட்ருக்கீங்க. ஸோ காலேஜுக்கு போகிறதுக்காக உங்கள் அண்ணனும் ஒரு இடத்துல வந்து அட்மிஷன்லாம் போட்டிருப்பான். ஸோ உங்களோட ஃப்ரெண்டு ஜெனி இல்லையா, ஸோ அவளுக்கும் சேர்த்து தான் போட்டிருப்பான். ஆக்சுவலாக அவங்க குடும்பம் வந்து ஒரு நல்ல வெல் செட்டில்டான குடும்பம். வெல் செட்டில்டு, நாட் அ மிடில் கிளாஸ், வெல் செட்டில்டான குடும்பம். அண்ட் இந்த பக்கம் வீட்டில் பார்க்கலாம். ஸோ ஜின்னும் ஜிமினும் வீட்டில் தான் இருக்காங்க. யார் வீட்டில்? உங்கள் வீட்டில் இருக்காங்க. ஸோ உங்கள் அம்மா, வாப்பா ஜிமின் எப்படி இருக்க, என்ன இவ்வளோ நாள் ஆளவே காணும்? இல்லைம்மா, சும்மா அங்கங்கே வேலையாக இருந்தேன், அதனால தாம்மா. ஓ, எப்போ கல்யாணம் பண்ண போகிற? ஏம்மா அதுக்குள்ளே என்னம்மா அவசரம்? ஏன்பா உங்கள் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்கப்பா, இவன் கல்யாணம் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. சாரிம்மா, எனக்கே தெரியாது. ஏன்பா அவங்க சொல்கிறதும் கரெக்ட் தானே, அவங்களுக்கும் கல்யாணம் பண்ணணும், உனக்கு குழந்தைங்கள பார்க்கணுன்ற ஆசை இருக்காதா? அம்மா, என் ஃப்ரெண்டு, என் நண்பன் ஜின் இன்னும் கல்யாணம் பண்ணாமல் இருப்பான், நான் எப்படிம்மா கல்யாணம் பண்ணுறது? ஏண்டா நீங்கள் 2 பேரும் கூட்டாக சேர்ந்தா கல்யாணம் பண்ணாமல் இருக்கீங்க? அம்மா இல்லைம்மா, இந்த ஜிம்முனுக்கு இதே வேலைம்மா, எனக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் ஒன்றும் இல்லைம்மா. அவன் அப்படி தாம்மா சொல்கிறான். எனக்கு தாம்மா ஜின்னு சின்ன வயசுலேருந்தே என் கூட ஃப்ரெண்டாக இருந்துட்டான். இப்போ அவனை விட்டுட்டு எனக்கு கல்யாணம் பண்ணுறதுக்கு மனசு இல்லைம்மா. என்ன தான் ஃப்ரெண்ட்ஸாக போங்க. டேய் ஜின், உனக்காக தான் பண்ணுறேன்றான்ல, ஸோ நீயாச்சும் கொஞ்சம் புத்திமதி சொல்லலாம்ல.
ஏம்மா நீ வேற கேட்குற? அவன்கிட்ட லவ் பண்ணுறியான்னு கூட கேட்டேம்மா, ஆனால் இல்லைங்கிறான். என்ன பண்ண சொல்கிற? ஏன்பா அப்படி லவ் கேவ் இருந்தால் அவங்க அம்மா அப்பா கிட்ட சொல்ல வேண்டியதானப்பா? இல்லைம்மா, லவ்வெல்லாம் எதுவுமே இல்லை. சரி, நான் இவனை விடுறதுக்கு தான் வந்தேன், நான் போயிட்டு வரேன். ஏப்பா சாப்பிட்டாம போகிற? இல்லைம்மா, அம்மா வீட்டில் எனக்கு பிரியாணி செஞ்சுருக்காங்க, நான் போய் சாப்பிட்டுக்கிறேன். ஓஹோ, பிரியாணினா தான் பண்ணுறவங்க சாப்பிடுவீங்களோ? இல்லைம்மா ஏன் இப்போ நான் சாப்பிட்டு போகணுமா? இல்லை ஆசையாக சொல்கிறேன், நீ உங்கள் வீட்டிலேயே போய் சாப்பிடு. ஓகேம்மா, நான் போயிட்டு வரேன். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வெளில வரும்போது நீங்கள் வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸோ ஜிமின் உங்களை பார்க்குறான். ஹே, என்னடி பண்ணுற? ஸ்கூல்லாம் முடிச்சிட்ட, பெரிய பொண்ணாயிட்ட? ஆமாம். எங்கே போகிறீங்க? வீட்டுக்கு. சாப்பிட்டீங்களா? இல்லை. ஏன் அம்மா போடலையா? இல்லை, எனக்கு வீட்டில் எங்கள் அம்மா பிரியாணி செஞ்சுருக்காங்க. பிரியாணியா? நீங்கள் மட்டும் நல்லா சாப்பிடுவீங்களா? ஏன் உனக்கு வேணுமா? வேணாம் போயிட்டு வாங்க. வேணுமாடி? வாடி, வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன். இல்லை வேணாம், நீங்கள் போயிட்டு வாங்க. சரி போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிட்டு வரீங்க. ஸோ என்ன தான் உங்களுக்கு ஜிமின் மேலே க்ரஷ்ஷு அந்த மாதிரி இருந்தாலுமே அவங்ககிட்ட பேசுகிறதெல்லாம் என்னமோ ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்டு இருப்பீங்க. ஒரு அண்ணன் மாதிரி இல்லாமல் வாங்க போங்கலாம் கூப்பிடாம வா போன்னு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசிகிட்ருப்பீங்க. அண்ட் வெளியில் வர ஜிமின் வந்து, ஹலோ சொல்லு மச்சான், என்ன பண்ணுற, எங்கே இருக்க? டே வண்ண, எங்கடா இருக்க? இங்கே பாரில் இரு, நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் யாரோடைய ஃபோனில் பேசிட்டு போகிறான். ஸோ இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஜங்குக் தான் பாரில் இருந்துட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஜிமின் கிட்டே பேசியிருந்திருப்பான். மச்சான் வா மச்சான் உட்கார்றா மச்சான். டே என்னடா இங்கே என்ன பண்ணுற? இல்லை மச்சான், நேற்று ஒரு ஃபிகரை உஷார் பண்ணேன், அதுக்கிட்ட எல்லாத்தையும் முடிச்சிட்டேன், அதனால தான் இங்கே வந்து உட்காந்துட்ருக்கேன். வாரத்துக்கு ஒரு பொண்ணு உஷார் பண்ணிடுற, எப்பட்றா உனக்கு எய்ட்ஸ்லாம் வந்துடாதா? ஆடா மச்சான், அதுக்கு எதுக்கு இருக்குது ப்ரொடெக்ஷனு? ஏகப்பட்ட ப்ரொடெக்ஷன் காலியாக போச்சு. நீ வாழ்கிற. ஏன் மச்சான், நீ லவ் பண்ணுறது ஒரு பொண்ணை தானே? அதுவும் அந்த வையனு, நீ போய் ஜின்னிக்கிட்ட பேச வேண்டியது தானே மச்சான்? டேய், அவனே என் ஃப்ரெண்டுடா, நான் எப்பட்றா அவன்கிட்டயே போய் பேசுவேன்? அவள் தங்கச்சி அவனை விட 2-3 வயசு சின்ன பொண்ணாக இருந்தால் பரவாயில்ல, எங்கள் 2 பேருக்கும் 14 வயசு டிஃப்ரென்ஸு. என்னென்னு போய் கேட்க சொல்கிறேன்? பின்ன என்ன பண்ணுறது, நீ காலேஜ் படிக்கும்போது சரியான ப்ளே பாயாக இருந்த. நீ ஒன்று வேணும்னா அதை விட மாட்டிய மச்சான். விட மாட்டேன்னா உன் ஐயனை மட்டும் நான் எப்படி விடுவேன்? ஆனால் எப்படி போய் அவன்கிட்ட கேட்கறதுன்னு தான் தெரில. ஏன் மச்சான், நீ கேட்கலன்னா நான் கேட்கட்டா? டேய், ஏற்கனவே நீயும் நானும் பேசுகிறது அவனுக்கு பிடிக்கல, இதில் நீ போய் அவன்கிட்ட பேசுவியா? ரைட்டு விடு. இந்தா ஒரு பெக் போடுறியா? வேணாம். ஏன் மச்சான்? போய் எனக்கு குடிக்கிறவனுங்களுக்கு பிடிக்காதடா. மச்சான் நீயா எப்படி? ஏன் எனக்கு என்னவா? இல்லை, ஒரு பொண்ணுக்காக, அதுவும் ரூட் விடுற பொண்ணுக்காகலாம் நீ பார்க்குற பற்றியா? அதான் மச்சான், நீ கிரேட் மச்சான், கெத்து மச்சான். மூட்டை கூடுறா அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் வாக்குவாதங்கள் போகுது. ஸோ என்னென்னா ஜிமினுக்கும் உங்கள் மேலே லவ் இருக்கும். அது எப்போனா அவன் காலேஜ் படிக்கும்போது நீங்கள் ஸ்கூல் படிச்சுட்ருப்பீங்க. ஸோ ஸ்கூல் படிக்கும்போது நீங்கள் பண்ணுற சின்ன விஷயங்கள்லாம் அவனுக்கு அப்போ க்யூட்டாக இருக்கும், அது ரொம்ப பிடிக்கும். பட் ஒன்ஸ் நீங்கள் ஏஜ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு ஜிமினுக்கு வந்து உங்களை பார்க்குற விதமே மாறி இருக்கும். என்னடா இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தெரிஞ்சவ இப்போ நம்மளுக்கு பெரிய பொண்ணு மாதிரியே இருக்காளே, அந்த மாதிரி ஒரு தாட்டில் வந்து அப்போலேருந்தே ஜிமினுக்கு வந்து உங்கள் மேலே ஒரு க்ரஷ் தான். ஸோ ஜிமினும் வெளில காட்டிக்க மாட்டான், அந்த மாதிரியான ஒரு டைப் தான் ஜிமினும். ஸோ இப்படியே டேஸும் போகுது. நீங்களும் இப்போ செகண்ட் இயர் கிட்ட வந்துட்டீங்க. ஜிமின் ஒரு நிமிட் நில்றா. நான் உங்ககிட்ட எத்தனை வருஷம்டா கேட்டுட்ருக்கேன்? என்னம்மா கேட்டுட்ருக்கீங்க? டே ஜிமின், ஒரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு நான் எவ்வளோ வருஷம்டா கேட்குறது உங்ககிட்ட? அம்மா, எனக்கு கல்யாணம் பண்ணுறதுலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைம்மா, உங்களுக்கு புரியுதா இல்லையா? அப்போ கடைசி வரையும் எங்களை இப்படியே வச்சுருக்க போறியா? எப்படிம்மா வச்சுருக்கணும்? வீட்டில் வேலைக்காரி இருக்கா, நீங்கள் எந்த வேலையும் செய்யலை, அப்புறம் என்னங்கம்மா உங்களுக்கு?
டேய் வீட்டில் வேலைக்காரி இருந்தால் பத்தாதுடா, எனக்குன்னு ஒரு மருமக வேணும், எனக்குன்னு ஒரு பேரப்பிள்ளை வேணும், எவ்வளோ விஷயம் இருக்குது. இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடியே நான் செத்து போயிடுவேன் போலடா. அம்மா ஏம்மா இப்படி பேசுகிற? ஜிமன், எனக்கு நீ கல்யாணம் பண்ணி ஆகணும் ஜிமன். நான் சாவறதுக்குள்ளேயாச்சும் உனக்கு ஒரு நல்ல கல்யாணம் எடுத்து பார்த்துட்டு செத்து போயிடுறேன் ஜிமன். அதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏம்மா விடுமா, இப்படி பேசாதம்மா. ஜிமின், நான் பொய் சொல்லலை. உனக்கு ஒன்றும் 2 வீக்ஸ் தரேன். நீயா ஒரு பொண்ணை பார்த்து சொல்லு, இல்லாட்டி நான் அப்பா கிட்ட பார்த்து ஒரு பொண்ணை சொல்கிறேன். அம்மா தேவையில்லாத வேலை பார்க்காதம்மா. அப்போ நான் போனால் பரவாயில்லையாடா? அம்மா இப்படி பேசாதம்மா. என்ன வேறு எப்படிடா பேச சொல்கிறேன்? எனக்கு இருக்கிற ஒரே ஒரு பையன்டா நீ. உனக்கு நல்ல கல்யாணம் குட்டின்னு பார்க்குறதுக்கு எனக்கும் ஆசை இருக்கும்லடா. அம்மா ப்ளீஸ்மா, அழுவாதம்மா. போடா அம்மா. இங்கே பாரும்மா, உனக்கு பொண்ணு தானம்மா. நீ சொன்ன 2 வாரத்தில் உனக்கு ஒரு மருமக கிடைப்பா. அப்படி எனக்கு கிடைக்கலன்னா நீ பார்க்குற பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஓகேவாம்மா? நிஜமாக தான் சொல்கிறியா? சத்தியமாக. மதர் ப்ராமிஸ், அம்மா ப்ராமிஸ். போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் இங்கே அனுப்புகிறான். ஸோ நேராக இந்த விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் ஜின்கிட்ட தான் சொல்கிறதுக்கு வரான். சரி என்னதான் இருந்தாலும் ஒய்யனை பற்றி பேசுகிறோன்னு சொல்லிட்டு. அம்மா வாப்பா ஜிமின், எதுக்கு வெளிலேருந்து கூப்பிட்ற? ஜின் இல்லையாம்மா? ஜின்னா இப்போ தான் குளிச்சுட்ருக்கான். உள்ளே வாப்பா. இந்த வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் உள்ளே வரான். ஸோ அப்போ தான் நீங்கள் அப்ஸ்டேர்ஸ்லேருந்து கீழே வரீங்க. என்ன ஜிமின்னு காலங்காத்தாலே இந்த பக்கம்? ஏன் சமைக்கலையா? ஏய் என்ன பேசுகிற ஜிமின் கிட்ட? அம்மா ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஃபனுக்கு பேசிட்டு போகிறீங்க காலேஜுக்கு. ஏய் எங்கடி போகிற? காலேஜுக்கு. உங்கள் அண்ணன் கொண்டு போய் விடல? அவனே இப்போ தான் குளிக்க போயிருக்கான். என்ன சொல்கிறது, நான் ஜெனி வந்திருக்கா, ஜெனியோட போயிடுவேன். ஓ பார்த்து போ, நான் வேணாலும் வரட்டா? இல்லை வேணாம், ஜெனிக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். சரி போயிட்டு வா. நீங்கள் போனதுக்கப்புறம் ஜிமின் ஜின்னுக்காக வெயிட் பண்ணுறான். ஸோ வெயிட் பண்ணிவிட்டு ஜின்னும் குளித்து முடிச்சுட்டு ரெடி ஆகிட்டு வரான். டேய் மச்சான், என்னடா இவ்வளோ காலைல வந்திருக்க? இல்லை மச்சான், அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அப்போ ரூமில் போய் வெயிட் பண்ண வேண்டியது தானடா? இல்லை கொஞ்சம் தனியாக பேசணும். சரி வா ரூமுக்கு வா. டேய் மச்சான் சொல்கிறா, கொஞ்சம் வெளில போகணுண்டா, வாடா. அப்படியா? சரி ட்ரெஸ் மாற்றிட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஜிம்மினும் ஜின்னும் வெளில கிளம்புறாங்க. ஸோ கார் எடுத்துகிட்டு ஜிம்மின் ஜின்னு வேறு எங்கேயோ கூப்பிட்டு போகிறான். என்னடா மச்சான், என்ன பேசணும்? மச்சான் எங்கள் அம்மாவுக்கு என்னாச்சு? இல்லை அம்மாவுக்கு ஒன்றும் ஆகலை. அம்மா ரொம்ப கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஃபோர்ஸ் பண்ணுறாங்கடா. டேய் நல்ல விஷயம் தானடா. நானே உங்ககிட்ட பேசணுன்னு இருந்தேன். எனக்கு கல்யாணம் நடக்கணும்லாம் நீ பார்த்துட்ருக்காத. பையனுக்கு கல்யாணம் ஆகணும், அதுக்கப்புறம் தான் நான் என் கல்யாணத்தை பற்றி பேசுவேன். அவளே சின்ன பொண்ணாக இருக்கா, அவளுக்கு இப்போ எங்கேருந்து கல்யாணம் பண்ணுறது? இன்னும் ஒரு 2 வருஷம் ஆகட்டும், அதுக்கப்புறம் அவளுக்கு கல்யாணம் பண்ணிட்டு தான் நானே கல்யாணம் பண்ணுவேன். அதுதான் உங்ககிட்ட நான் ரொம்ப நாளாக சொல்லணுன்னு இருந்தேன். எனக்காக நீ கல்யாணம் பண்ணாமல் இருக்காத, வயசு இருக்கும் போதே கல்யாணம் பண்ணிடு. ஜின் உங்ககிட்ட சொல்லு மச்சான். நான் எப்படிடா இதை சொல்லுவேன்? டேய் ஏதாச்சும் மறைக்கிறியா? மறைக்கிறேன்னு இல்லை, உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில மச்சான். சொல்கிறா, சொன்னால் அதுக்கப்புறம் என்கிட்ட பேசுகிறத நிறுத்த மாட்டல்ல மச்சான். நீ என்ன சொன்னாலும் என்ன செஞ்சாலும் நீ என்ன நம்பி சொல்கிற. நான் எப்படிடா உன்னை பேசுகிறத விடுவேன்? எதுவுமே நான் செய்ய மாட்டேன், சொல்லு. மச்சான் எனக்கு ஒயனை பிடிச்சிருக்குடா. ஒயனையா? ஆமாம் மச்சான், எனக்கு அவளை எனக்கு ரொம்ப நாளாகவே பிடிச்சிருக்கு. இதை எப்படியும் உங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரில. அதான் இப்போ சொல்லிட்டேன். எங்கள் அம்மா ரொம்ப வற்புறுத்துறாங்கடா. அதான் இனிமேலும் சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொல்லிட்டேன். உன்னோடைய அபிப்பிராயம் என்னடா? இதில் என் அபிப்பிராயம் என்னடா இருக்கு? அவ சின்ன பொண்ணுடா. உனக்கு
எப்படி சொல்கிறது, நீ சின்ன வயசுலேருந்து அவள் கூட இருக்கல, அதனால் அப்படி தோணியிருக்கும்டா மச்சான். சாரிடா இதை சொல்கிறதுக்கு. ஏய் இல்லை மச்சான், எனக்கு உன் தங்கச்சியை பிடிச்சிருக்கு, உனக்கு ஓகேனா தான், இல்லைனா வேணாம். இல்லை மச்சான் வேணாமே. இதை கேட்டுட்டோன்னே ஜிம்மினுக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடுது. அண்ட் ஜின்னும் எவ்வளவோ அட்வைஸ் பண்ணுறான், இந்த மாதிரி சின்ன பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மினும் சரி நம்ம ஜின் சொல்கிறதும் கரெக்டு தான் சொல்லிட்டு சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறான். வீட்டுக்கு போயிட்டு, அம்மா சொல்லு ஜிமின். அம்மா நீ பொண்ணு பாருமா. நிஜமாவாடா சொல்கிறேன்? என் தங்கமே நிஜமா சொல்கிறேன். இதை கேட்குறதுக்கு எத்தனை வருஷங்கள் தெரியுமா காத்துட்டு இருந்தேன். நீ சொல்லிட்டல, உனக்கு எவ்வளோ பெரிய அழகியாக பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் பாரு. என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினோட அம்மாவும் அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு நல்ல ஒரு பொண்ணை பார்க்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் எல்லாமே நடக்குது. ஜிமினுக்கு பொண்ணும் பார்த்துட்டாங்க. ஸோ ஒரு நாள் ஜிமினோட ஃபேமிலியே சேர்ந்து ஜின் வீட்டுக்கு வருது. ஹாய் ஆண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் வயன். அம்மா அப்பா எங்க? அம்மா சமைக்கிறாங்க, அப்பா ஆஃபீஸ்க்கு கிளம்பிகிட்ருக்காங்க. என்ன ஜிமின், அப்பா அப்பாலாம் கூட வந்திருக்க, என்ன பண்ண? ஏய் பொடி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து உங்ககிட்ட சொல்கிறான். ஸோ இருங்க ஆண்டி, நான் அம்மாவை கூப்பிட்டு வந்துடுறேன், அப்பா கொஞ்சம் நேரத்தில் வந்துடுவார். சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் அம்மாவை கூப்பிட போகிறீங்க. ஸோ உங்கள் அம்மாவும் வந்துடுறாங்க, அந்த டைமில் அப்பாவும் வந்துடுறாங்க, ஜின்னும் வந்துடுறான், உங்களோட 4 பிரதர்ஸுமே வந்துட்டாங்க. என்னங்கம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. ஸோ அப்போ தான் ஜிமினோட அம்மா, நல்ல விஷயந்தான், ரொம்ப நாள் தட்டி கழிச்சிட்டு இருந்தது, இப்போ வந்து நல்லபடியாக ஒன்று சேர்ந்துட்டு. என்ன சொல்கிறீங்க? அது வந்து எப்படி சொல்கிறது, ஜிமினுக்கு பொண்ணு பார்த்துருக்கோம். இதை கேட்டுட்டோன்னே உங்களுக்கு ஹார்ட்டே ப்ரோக் ஆயிடுது. உங்கள் கண்ணில் இருந்து தண்ணி வராத குறை, உங்களுக்கு மனசெல்லாம் ஏதோ ஒரு வலிக்குது. ஸோ இதை கேட்டுட்டு நீங்கள் அப்படியே ஜிமினை பார்க்குறீங்க. ஜிமின் கீழே குனிஞ்ச வண்ணமே இருக்கான். ஸோ பத்திரிக்கையெல்லாம் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லாத்தையும் இன்வைட் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபேமிலியும் போயிடுறாங்க. ஸோ ஜின்க்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஜிமின் வந்து உங்களை லவ் பண்ணியிருக்கான். ஸோ அவங்கக்கிட்டேயே வந்து பத்திரிக்கை கொடுக்குறதுனா அவனுக்கு ஹார்ட் எவ்வளோ ப்ரோக்கனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ரூம்குள்ளே போய் ரொம்ப கதறி அழுகுறீங்க. உங்களால் பேச முடியலை, தண்ணி குடிக்க முடியலை, எதுவுமே பண்ண முடியலை. அதுக்கப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெனியை கூப்பிட்டுடுறீங்க. ஜெனி சொல்லிடி ஓயன், என்ன இந்த டைமில் கால் பண்ணியிருக்க, காலங்காத்தால? ஜெனி வீட்டுக்கு வரியா? வரேன், வாய்ஸ் என்ன ஒரு மாதிரியா இருக்கு? நீ வா சொல்கிறேன். ஒயன் என்னடியாச்சு? நீ வா சொல்கிறேன். சரி வரேன் இரு. ஸோ அதுக்கப்புறம் ஜெனியும் காலை கட் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு தான் வரா. ஸோ வந்தோடனே, வாம்மா ஜெனி எப்படி இருக்க? நல்லா இருக்கேம்மா. ஒயன் எங்கம்மா? ஒயன் ரூமில் இருக்கலான்னு நினைக்கலேன், காலையில் அவ்வளோவா பார்க்கலம்மா. ஒயன் ரூமில் தான் இருக்கான்னு நினைக்கிறேன். சரிங்கம்மா, நான் போய் பார்த்துக்கிறேன். சரிம்மா. சாப்பிட்டியா? சாப்பிட்டு தாம்மா வந்தேன். சரிம்மா. அவள் இன்னும் சாப்பிடல, போய் பேசிவிட்டு அவளை சாப்பிட கூப்பிட்டு வந்துடுமா. ஓகேங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியும் சொல்லிவிட்டு ரூம்குள்ளே வரா. ஒயன், ஜெனி, என்னடி மூஞ்செல்லாம் இப்படி வீங்கிருக்கு? ஜெனி இங்கே வாயேன். என்னடி ஆச்சு? எதுக்கே பழுவுற? கண்ணெல்லாம் இவ்வளோ சிவந்திருக்கு, என்னாச்சு? ஜெனி, ஜிமினுக்கு பொண்ணு பார்த்துட்டாங்கடி. ஜெனி என்னடி சொல்கிற? பொண்ணு பார்த்துட்டாங்களா? பைத்தியம், என்ன இப்போ வந்து சொல்கிற? ஆமாண்டி ஜெனி, காலையில் அவங்க ஃபேமிலியோடு வந்து அம்மா அப்பா கிட்ட பத்திரிக்கை வச்சுட்டு போனாங்க. சரி சரி அழகிறத நிறுத்து. இதுக்கு தான் நான் சொன்னேன், ஏற்கனவே அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா இந்நேரத்துக்கு இப்படி ஆயிருக்குமா?
எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலடி ஜெனி. எனக்கு ரொம்ப வலிக்குது, எங்கேயோ வலிக்குது, சொல்லவே தெரியல. கஷ்டமாக இருக்குடி ஜெனி. சரிடி அழுவாத, நம்ம எதனாச்சும் பண்ணலாம். இதுக்கப்புறம் பண்ணி என்னடி ஆக போகுது? பொண்ணு பார்த்துட்டாங்க, நிச்சயம் பார்த்துட்டாங்க, இப்போ பத்திரிக்கை போட்டுட்டு வராங்க, கல்யாணத்தன்னைக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப வலிக்குதுடி ஜெனி, என்னால் முடியலடி ஜெனி. எனக்கு செத்துடலாம் போல இருக்கு. பொய்யன் லூஸ் மாதிரி பேசுகிறது நிறுத்து, நம்ம பிளான் பண்ணலாம் விடு. என்னடி பிளான் பண்ணுறது? என் லவ் போச்சேடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அழுகிறீங்க. அழுதுட்டு இருந்து ஜெனி தான் உங்களை ரொம்ப சமாதானப்படுத்துகிறான். ஸோ இதே மாதிரி டைம் ரொம்ப ஸ்கிப் ஆகுது. அண்ட் ஜிமினோட மேரேஜ் டேட்டும் வருது. உங்களுக்கு மேரேஜுக்கு போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை, இருந்தாலும் சரி போகணுமேன்னு சொல்லிட்டு தலையை காமிச்சிட்டு வருவோன்னு சொல்லிட்டு போகிறீங்க. போயிட்டு அங்கே மேரேஜ் வேலையெல்லாம் நடக்குது. ஜிமின் முகத்துலேயும் சந்தோஷம் இல்லை. அண்ட் இப்படியே டைம் ஸ்கிப் ஆன போகிறோம். ஐயர் வந்து நல்ல நேரம் முடியறதுக்குள்ளே பொண்ணை கூப்பிட்ருங்க அப்படின்னு சொல்கிற டைலாக சொல்கிறாரு. ஸோ அவளோட அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வந்து, மா என்னடி பொண்ணுங்க, மா மா என்னடி மா ஐரீனை காணுமா? என்னடி சொல்கிற? ஐரீனை காணுமா? ஆமாம்மா அவளை காணுமா? தேடி பார்த்தியா? எல்லா இடத்துலையும் பாத்ரூம் தேடி பார்த்துட்டேம்மா. அவள் லெட்டர் எழுதி வச்சுட்டு ஓடி போயிட்டாம்மா. இது வந்து கொஞ்சம் சத்தமாகவே சொல்லிடுறாங்க. ஸோ அங்கே வந்து எல்லா இடத்துலையும் சலசலப்பு ஆரம்பிக்குது. ஸோ இதை கேட்டுட்டு ஜிமினும் என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு பார்க்குறாங்க. ஜிமினோட அம்மாவுக்கு சொல்லவே தேவையில்ல. ரொம்ப நாள் கழித்து அவங்க பையன் வந்து இப்போ தான் கல்யாணத்துக்கே ஓகே சொல்லியிருக்கான். பட் இப்போ போய் இப்படி ஆயிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ரொம்ப மனம் உடஞ்சிருச்சு. ஸோ இந்த பக்கம் பார்த்தா அவங்களுக்கு சிரிக்கிறதா அழுவுறதா என்னன்னே தெரியாமல் ஒரு குழப்பமான ஃபேஸில் இருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னென்னா எல்லோரும் போய் பேசிகிட்ருக்காங்க. இந்த கூட்டம்னாவே அப்படி தானே இருக்கும். அப்படி பேசிகிட்ருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும்போது நிறைய பேர் ஜிமினை தான் ப்ளேம் பண்ணுறாங்க. இந்த மாதிரி தான் ஜிமின் எதனாச்சும் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ உங்களுக்கு அவங்க பேசுகிறதெல்லாம் பிடிக்காம, கொஞ்சம் நிறுத்துறீங்களா? என்ன சும்மா இவங்கள போட்டு ப்ளேம் பண்ணிகிட்ருக்கீங்க? அந்த பொண்ணு ஓடி போயிட்டானா தப்பு அந்த பொண்ணு மேலே. லெட்டர் எழுதி வச்சுட்டு தானே ஓடி போயிருக்கா. அப்போ கூட்டத்துலேருந்து ஒருத்தாள் இவனை பிடிக்கலன்னு தானம்மா எழுதி வச்சுருக்கா. பிடிக்கலன்னு தான் எழுதி வச்சுருக்கா. அந்த அவள் இப்போயே போயிருந்துருக்கணும். இப்போ வந்து கேவலமாக இங்கே வந்து பண்ணிகிட்ருக்கா. அந்த பொண்ணு பேசுகிறதுக்கு துப்பு இல்லை, இவன் வந்து பேசிகிட்ருக்கீங்களா? நீ என்னம்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க? அவங்க அம்மா அப்பாவே எதுவுமே பேசலை, நான் தாண்டா சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மரியாதை இல்லாமல் பேசுகிறீங்க. அப்போ ஜின், ஒய்யன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? ஒழுங்கா இந்த பக்கம் வா. அண்ணா உன் ஃப்ரெண்டை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க, நீ அமைதியாக இருக்க. ஒய்யன் எனக்கு தெரியும், நீ இந்த பக்கம் வா. அம்மா என்ன நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க? அம்மா ஒய்யன் வேணாம்மா. ஜிமின் என் பையனுக்கு இப்படி நடக்கணுங்கிறது எழுதி வச்சுருக்குமா, யார் மாற்ற முடியும்? விடு அம்மா, அப்படிலாம் நினைக்காதீங்க. நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லட்டா? ஜிமினை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே உங்கள் ஃபேமிலியிலையும் சரி, ஜிமின் ஃபேமிலியிலும் சரி, ஜங்குக், ஜிமின் யார் எல்லாருக்குமே சரியான ஷாக்கு. ஜிமின்கெல்லாம் புரியாத புதிராட்டம் இருக்குது. என்னடா ஒய்யனா இப்படி பேசுகிறதுன்னு சொல்லிட்டு. ஸோ ஜின் வந்து கையை பிடிச்சி இழுக்கிறான். ஒய்யன் எனக்கு என்ன பைத்தியமா? அவனை போய் கல்யாணம் பண்ணுறேன்ற? அண்ணா உன் கூட தானே அவன் இத்தனை வருஷமாக ஃப்ரெண்ட்ஸாக இருக்கீங்க ரெண்டு பேரும். அவன் என்னைக்காவது என்னை தப்பாக பார்த்துருக்கானா, இல்லை என்கிட்ட தான் தப்பாக பேசியிருக்கானா? அவனை கல்யாணம் பண்ணுறதுல என்னென்ன இருக்குது? சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எனக்கு ஜிமினை ரொம்ப நாளாகவே பிடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த கல்யாணம் நடக்கிறது கூட எனக்கு பிடிக்காம தான் நான் வந்தேன். பட் நான் உண்மையை சொல்கிறப்பா, இந்த கல்யாணம் நடக்கணும்லாம் நான் நினைக்கல, நடக்கக்கூடாதுன்னெலாம் நினைக்கல. பட் சாதகம் எனக்கு சாதகமாக அமையும் போது நான் அதை பயன்படுத்திக்கிறதுல தான் எனக்கு ஒரு நல்லது. ஒய்யன் தேவையில்லாமல் பேசாத, வாயை மூடு. ஜிவன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா?
அப்படின்னு சொன்னோன்னே ஜிமினுக்கு ஒரு பக்கம் சந்தோஷம் தாங்கலை. ஸோ அவனும் ஓகே சொல்லிடுறான். ஸோ ஜின்க்கு வந்து இங்கே சம்மக்கம் ஆகுது. டேய் ஜிமின், என்ன பேசுகிற நீ? உங்ககிட்ட சொன்னதெல்லாம் மறந்துட்டியா? ஜின், மறக்கலை, நான் எதுவும் மறக்கலை. பட் இவளுக்கும் எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நீ பார்த்தியா? எனக்கு எப்போவுமே எனக்கு யாரை பிடிக்கிறாங்க அதெல்லாம் முக்கியம் இல்லை. என்னை யாருக்காச்சும் பிடிச்சுன்னா அவங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். பையனுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இருக்கிற தாலியை எடுத்து அங்கேயே ஜிமின் வந்து உங்கள் கழுத்தில் கட்டுறான். ஸோ இதை பார்த்துட்டு ஒரு பக்கம் ஜிமின் அம்மா அப்பா அவங்களுக்கு கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாலும் உங்கள் ஃபேமிலிக்கு அப்படியே இடியே விழுந்த மாதிரி இருக்குது. அண்ட் உங்கள் அம்மா அப்பா வந்து உங்களை போட்டு அடிக்கிறாங்க. அடிச்சிட்டு இருக்கும் போதே ஜிமின் வந்து அவங்களெல்லாம் விளக்கிட்டு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? இப்போ அவன் என்னோடய ஒய்ஃபு, நீங்கள் பாட்டுட்டு அடிச்சிட்ருக்கீங்க. ஜிமின், நான் என் பையன் மாதிரி பார்த்தேன்டா, ஆனால் நீ என் குடும்பத்துக்கு எப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அம்மா, இப்போயும் நீங்கள் என்ன தப்பாலாம் நினைக்க வேணாம். நான் ஒன்றும் பொறுக்கியலையே, ஊர் சுற்றலையே, நல்லபடியாக நான் ஒரு நல்ல வேலையில் தானே இருக்கேன். எனக்கு உங்கள் பொண்ணு கொடுக்குறதில்ல என்ன உங்களுக்கு கஷ்டம்? டேய், என் கையால் சாப்பிட்ருக்கடா, இந்த வீட்டுக்கு நீ துரோகம் பண்ணுற தெரியுதா? சாப்பிட்ருக்கேன்னா நான் உங்கள் பொண்ணுக்கு என்ன வரதட்சணை கொடுங்க நான் கேட்குறேன், உங்கள் பொண்ணு கொடுங்கன்னு தானே கேட்குறேன். எனக்கு ஒயன் வேணும், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினும் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறான். உங்களுக்கும் ஜெனிக்கும் இந்த பக்கம் என்னடா ஜிமின் நம்மளுக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறானே, ஃபஸ்ட்டு இவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவானா ஒத்துக்க மாட்டானா அப்படிங்கிற டவுட்டில் தான் போனீங்க. பட் இப்படி ஆகிட்டோன்னே உங்களுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஒரு பக்கம் வீட்டை விட்டு வரோமேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்குது. அண்ட் இதுக்கப்புறம் என்னென்னா, நீங்களும் ஜிமினும் வேறு ஒரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகினீங்க. ஸோ ஷிஃப்ட் ஆகிட்டு அங்கே எல்லாருமே, அதாவது உங்கள் ஜிமினோட அம்மாவும் அப்பாவும் அங்கே வந்து ஒரு 2 days தங்கி ஸ்டே பண்ணி வீட்டை நல்லா செட் பண்ணிவிட்டு கொடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. ஸோ இப்போ அந்த வீட்டில் நீங்களும் ஜிமினும் மட்டும்தான் இருக்கீங்க. அண்ட் இந்த பக்கம் பார்த்தா உங்கள் வீட்டில் எப்போவுமே நீங்கள் தான் லாஸ்ட்டு குழந்தைங்கிறதுனால உங்களை ரொம்பவே செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க எல்லா ஒரு 4 பிரதர்ஸுமே. இப்போ நீங்கள் வீட்டில் இல்லாதது அவங்களுக்கு என்னமோ ரொம்ப ஒரு சோகத்திலே மூழ்கி இருக்காங்க. அதுவும் இல்லாமல் உங்களோட கல்யாணத்தை வீட்டில் ஒரே பொண்ணு எப்படியெல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்காங்க. பட் இப்போ அவனுக்கு செகண்ட் ஆப்ஷனால தானே ஒயன் கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்கா அப்படிங்கிற ஒரு சங்கட்டமே அதிகமாக இருக்குது. அதுவும் இல்லாமல் ஜிமின் மேலே உங்கள் குடும்பமே செம்ம காண்டில் இருக்குது, எப்படி அவன் இப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த ஒன் ஷாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணுறேன்னா இந்த ஒரு எபிசோடை கம்ப்ளீட் பண்ணுறேன். மொத்தத்துக்கும் இது 2 ஷார்ட்ஸ், ஓகேங்களா? அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர் எப்படி சொல்லியிருந்தாங்கன்னா, ஜின் வந்து அப்பா மாதிரி போடுங்க, ஸோ ஜின்னோட ஃப்ரெண்ட் தான் ஜிமின்னு போடுங்க. பட் அப்பா ஸ்தானம்னா அது கொஞ்சம் நல்லா இருக்காது, அதனால தான் அண்ணன் ஸ்தானத்துலேயே கொஞ்சம் வயசான அண்ணனாக போட்டிருக்கேன். ஸோ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ, இதே வீடியோவோட பார்ட் 2 தான் நான் சீக்கிரமாகவே அப்லோட் பண்ணுறேன். அண்டில் தன் பாய் ஃப்ரம் உங்கள் லீசா. பாய்.